ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். ஸ்காட்லாண்டில் கார்டன் ஹோம் லின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த பள்ளத்தாக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு பக்கம் இந்த பள்ளத்தாக்கு இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு பக்கம் ரம்மியமான ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பள்ளத்தாக்குக்கும் இந்த பக்கம் ஒரு ஆத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கல்லால் செய்யப்பட்ட பாலம் இருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பழமை வாய்ந்த இந்த பாலத்தில் நின்று பல மக்கள் இந்த பக்கம் பள்ளத்தாக்கு இந்த பக்கம் ஆத்தோட ரம்மியமான அழகை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் செப்டம்பர் மாதம் 29 1935 வருஷம் சூசன்கிற பெண்மணி இந்த பாலத்துக்கு மேல நின்று இந்த ஆத்தோட அழகை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கேஷுவலா இந்த பக்கம் இருக்கிற கார்டன் ஹோம் லின்கிற பள்ளத்தாக்கை இப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பள்ளத்தாக்கில் எப்படி இருக்குன்னா நிறைய சிற்றோடைகள் ஓடிட்டு இருக்கும். அந்த சிற்றோடையில அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஓடிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிற்றோடைக்கு பக்கத்துல ஒரு பாறைக்கு இடையில ஒரு மிகப்பெரிய துணியால் சுற்றப்பட்ட பொட்டலத்தை பார்க்குறாங்க. தொலைதூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பொட்டலம் இவங்களுக்கு கிளியரா தெரியுது. அந்த பொட்டலத்தை சற்று உற்று நோக்கும் போது அதுக்கு உள்ள இருந்து ஒரு மனிதனோட கை இப்படி வெளியில தெரியற மாதிரி இருக்கு. இன்னுமே நல்லா தெளிவா பார்க்கும்போது அந்த மனிதனோட கை அழுகிய நிலையில இருக்கு. இதை பார்த்து பதட்டமான இந்த பெண்மணி ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இதை பத்தி தகவல் கொடுக்குறாங்க. அடுத்த சிறிது நேரத்துக்குள்ளே ஸ்காட்லாந்து போலீஸ் இந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு வர்றாங்க. அந்த பள்ளத்தாக்கு மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க சிற்றோட இந்த பக்கம் இருக்க ஆற்றுல சுத்தி தேடி பார்க்கும்போது பலவிதமான அதிர்ச்சியான குட்டி குட்டியான பொட்டலங்கள் கிடைக்குது. ஒவ்வொரு பொட்டலத்துக்குள்ளேயும் வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 4-5 பொட்டலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 4-5 பொட்டலங்களுக்கு உள்ள 70க்கும் மேற்பட்ட மனிதனோட குட்டி குட்டியா வெட்டப்பட்ட உடல் பாகங்களையும் மனிதனோட 2 தலைப்பகுதியும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 2 தலைப்பகுதியும் பார்த்த போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. அந்த தலைப்பகுதியை முழுவதும் சேதமடைஞ்சிருக்கு. அதாவது அழுகிய நிலையில இருந்தா கூட இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த 2 பேர் யாருங்கிற ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மனிதனோட கண்ணு, உதடுகள், மூக்கு, அதுக்கப்புறம் அந்த பற்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா டேமேஜ் பண்ணிருக்காங்க. ஈவன் தோலை கூட கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணதுனால என்னதான் அழுகிய நிலையில இருந்தா கூட இந்த 2 பேரோட ஐடென்டிட்டியை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஈவன் அது ஒரு ஆணா பெண்ணா அப்படிங்கிறதையும் போலீஸால யூகிக்க முடியல. மேலும் போலீஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 4-5 பொட்டலங்களை எப்படி சுத்தி இருக்காங்கன்னா, அதாவது வீட்டில் இருக்க பெட்ஷீட்டை வச்சு சுத்தி இருக்காங்க. சில பொட்டலங்கள் வீட்டில் இருக்க தலையணை வச்சு சுற்றப்பட்டிருக்கு. சில பொட்டலங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு சுற்றப்பட்டிருக்கு. அப்போ டெய்லி ஹெரால்டுங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வருது. அது எந்த டேட்ல பப்ளிஷ் ஆன நியூஸ் பேப்பர்னா ஆகஸ்ட் மாதம் 31 1935 வருஷம் பப்ளிஷ் ஆனது. அதுக்கப்புறம் சில பொட்டலங்கள் சண்டே கிராஃபிக்ங்கிற இன்னொரு நியூஸ் பேப்பர், அது செப்டம்பர் மாதம் 15 1935 வருஷம் பப்ளிஷ் செய்யப்பட்டது. ஸோ மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்கிற சில துணிகள், ஈவன் சில பொட்டலங்கள் ஒரு குழந்தையோட ட்ரெஸ்ஸை வச்சு சுத்தி வைக்கப்பட்டதுனால மேபி கொலை செய்யப்பட்ட இந்த நபர்கள் இல்ல இந்த கொலைகாரனோட வீட்லயோ ஒரு சின்ன குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. சோ போலீஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 70 விதமான உடல் பாகங்களை எடின்பரோல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிரேத பரிசோதனைக்காக. அங்க இருக்கிற பேத்தாலஜிஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட 2 பேருமே பெண்கள். ஒரு பெண் ஒரு 35-45 வயசு இருக்கலாம், அவங்க ரொம்ப உயரம் அதிகமானவங்க. இன்னொரு பெண் ஒரு 18-22 வயசு வரைக்கும் இருக்கலாம், அந்த பெண் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவங்க. இந்த 2 பேரையும் கொடூரமா கொலை பண்ணி உடல்களை துண்டு துண்டா வெட்டின அந்த நபர் கண்டிப்பா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஜெனரலா எவனோ ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டு அந்த உடலை துண்டு துண்டா வெட்டும் போது, கத்தியை வச்சு கோடாரி வச்சு வெட்டும் போது அந்த உடல் பாகங்களை வெற்ற முறைக்கும் ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் எக்ஸ்பர்ட் அந்த உடல்களை ஒரு சர்ஜிக்கல் நைஃபுமாங்க, அதாவது சர்ஜரிக்காக பயன்படுத்தப்படுற நைஃபை வச்சு அந்த உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறதுனால இந்த 2 பேரோட உடல் வெட்டப்பட்ட அந்த பாகங்கள், பொசிஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஒரு டாக்டராகவோ இல்ல நர்ஸாகவோ இல்ல ஏதாவது ஒரு மெடிக்கல் துறைக்கு சம்பந்தப்பட்ட நபரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்றாங்க. இந்த 2 பேரையும் கொலை பண்ண கொலைகாரன் மிகவும் திறமையா இவங்களை
யாருமே அடையாளம் கண்டு கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட ஃபேஸையே முழுவதுமாக சிதைச்சதோட மட்டுமல்லாம இவங்க விரல்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது ஒவ்வொரு தோல்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்டையும் ரிமூவ் பண்ணிருக்கான். இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு இவங்களை யாரும் கண்டுபிடிக்க கூடாது. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பெண்களோட உடம்புல இருந்து சில பாகங்கள், சில சதை பகுதிகள் வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தழும்பு இருந்திருக்கலாம், இல்ல ஏற்கனவே அவங்க ஒரு சர்ஜரி பண்ணிருக்கலாம். அந்த சர்ஜரியோட தழும்பை வச்சு இந்த நபர்கள் யாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுலயும் அந்த கொலைகாரன் ரொம்ப தெளிவா இருந்திருக்கான். எந்த ஒரு கிரைம் கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வந்து என்னதான் கிரைம் சீன்ல தடயம் கிடைச்சிருக்கு, பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் தாண்டி சில சைக்காலஜிக்கலா திங்க் பண்ணுவாங்க. அதாவது இந்த கொலை பண்ண கொலைகாரனோட மைண்ட்ல என்ன மாதிரி தாட் இருந்தது, இந்த கொலைகாரன் கொலை பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணா, அந்த உடலை டிஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணா அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லயும் அவங்க திங்க் பண்ணுவாங்க. பட் இந்த கிரைம் சீன்லயும் ஸ்காட்லாந்து போலீஸ் அந்த மாதிரி தான் வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் திங்க் பண்றாங்க. அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நடுவுல ஒரு பாலம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, இந்த பக்கம் ஆனன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிவர் போயிட்டு இருக்கு. அதாவது ரீசெண்டா வெள்ளம் வந்திருக்கு, மழை பெஞ்சதுல தண்ணி அப்படி கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. பட் அந்த கொலைகாரன் என்ன பண்ணிருக்கான், இறந்த இந்த உடல்களை அந்த பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற ஆத்துல தூக்கி போட்டிருந்தானா அந்த உடல் பாகங்கள் எங்கேயோ அடிச்சு செல்லப்பட்டிருக்கும். இது கண்டிப்பா போலீஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவ்வளவு பெரிய ஆற்றுல போடாம இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல சின்ன சின்னதா இருக்கிற ஒரு சிற்றோடைக்குள்ள தூக்கி போட்டு போயிருக்கான். அதனாலதான் அந்த சிற்றோடையில விழுந்து விழுந்து இந்த பள்ளத்தாக்குல ஃபுல்லா அந்த உடல் பாகங்கள் சிதறி இருக்கு. இதுல இருந்து ஒரு சிம்பிளான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஒன்று அந்த கொலைகாரன் ஒரு சரியான முட்டாளாக இருக்கணும். பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேரை கொலை பண்ணி இப்படி துண்டு துண்டாக வெட்டி போட்டு போயிருக்கானா அவன் திறமையான ஒரு நபராக தான் இருக்கணும், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் திறமையான ஒரு நபராக இருக்கணும். பட் அப்படி இருந்தும் இந்த ஆற்றுக்குள்ளே போடாமல் ஏன் இந்த பள்ளத்தாக்கில் போட்டுட்டு போனான் அப்படின்னா, அதுக்குரிய ஒரே காரணம் அந்த கொலைகாரன் இந்த ஊரை சேர்ந்தவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவனுக்கு ஸ்காட்லாந்தை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதுவும் அவன் உடலை தூக்கி போட்டு போன ஒரு பாலம், இந்த பக்கம் ஒரு தண்ணி ஆறு ஓடுது, தண்ணி கரை புரண்டு ஓடுது, இங்க தூக்கி போட்ட அந்த உடல் டிஸ்அப்பியர் ஆயிரும் அப்படின்னு எதையுமே தெரியாம பேசிக்கா வந்து பதட்டத்துல தூக்கி போட்டு போனதுனால இந்த 2 பேரையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா ஸ்காட்லாந்தை சேர்ந்தவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பல மைல் தூரம் பயணம் பண்ணி உடலை ஜஸ்ட் டிஸ்போஸ் பண்றதுக்காண்டி தான் இங்க வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் யூகிக்கிறாங்க. எந்த ஒரு கொலை வழக்கிலையும் எப்ப கொலை நடந்தது அப்படிங்கிற அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் கொலைகாரனை பிடிக்க முடியும். பட் இந்த உடல் கண்டுபிடிக்கும் போது அந்த உடல் பயங்கரமா டீகம்போஸ் ஆகி இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க எத்தனை மணிக்கு எந்த டைத்துல கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது யூகிக்க முடியாது. பட் அங்கதான் ஃபாரன்சிக் என்டோமாலஜிஸ்ட்ங்கிற சயின்டிஸ்ட் வராங்க. இது நம்ம நிறைய கிரைம் கேஸ்ல பார்த்திருக்கோம். ஃபாரன்சிக் என்டோமாலஜிஸ்ட் யாருங்கிறது தெரியலனா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஜெனரலா இந்த மாதிரி பொது வெளியில ஒரு கொலை நடக்குது, ஒரு உடலை தூக்கி போட்டு போறாங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நிறைய பூச்சிகள் அந்த உடலை வந்து மொய்க்க ஆரம்பிக்கும். பூச்சிகள் வரும், பூச்சிகள் முட்டையிடும், பூச்சிகள் இனப்பெருக்கம் செய்யும். அப்படி இனப்பெருக்கம் செய்யும்போது ஃபர்ஸ்ட் அந்த முட்டையிலிருந்து புழுக்கள் வரும். அந்த புழுக்கள் சின்ன சின்ன பூச்சிகளா மாறி அது அப்படியே பறந்து போயிடும். இந்த உடலை எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ அப்ப அந்த உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட புழுக்களையோ இல்ல பூச்சிகளையோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த உடல் எவ்வளவு நாளா பொது வெளியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன புழுக்கள் தான் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ் இருக்கும். இல்ல அப்பதான் வந்து பூச்சிகள் முட்டையிட்டு போயிருக்குன்னா ஜஸ்ட் 1 டே தான் ஆயிருக்குன்னு தெரியும். பட் புழுக்களையும் தாண்டி சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது ப்ளோ ஃப்ளைமாங்க, அந்த மாதிரி பூச்சிகள் இருந்துச்சுன்னா இது நெடுநாளா அந்த உடல் வெளியில இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த உடல் கண்டுபிடிக்கும் போது அந்த உடம்புல ப்ளோ ஃப்ளைங்கிற பூச்சி வகைகள் நிறைய இருக்கிறதுனால அந்த பூச்சிகளோட சாம்பிளை எடுத்துட்டு போய் லேப்ல வச்சு என்டோமாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதோட வளர்ச்சி என்ன, இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தோட தட்பவெப்பநிலை என்ன அப்படிங்கிற எல்லா ஃபேக்டரையும் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடல் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாளிலிருந்து 14 நாளைக்கு முன்னாடி தான் தூக்கி போடப்பட்டு போயிருக்குங்கிறாங்க. ஸோ இவங்க கண்டுபிடிக்கும் போது ஒரு 29ஆம் தேதி அப்படின்னா கண்டிப்பா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தான் இந்த உடல் இந்த இடத்துல டிஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கலாம். தட் மீன்ஸ் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆர் 16ஆம் தேதி இந்த கொலை நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் 15ஆம் தேதி கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல்கள் சுற்றப்பட்ட நியூஸ் பேப்பர் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் மேபி செப்டம்பர் மாசம் 16ஆம் தேதியோ இல்ல 15ஆம் தேதி நைட்டோ இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு டைம் லைன் எஸ்டிமேட் பண்றாங்க. கொலை செய்யப்பட்ட இந்த 2 பேரும் பெண்கள்ங்கிறத ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல ஒரு பெண்ணுக்கு 30ல இருந்து 35 வயசு ஆகுது. அந்த பெண் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னா, அந்த பெண்ணோட உடம்புல 5 இடத்துல கத்தியால குத்தன காயம் இருக்கு. மேலும் அந்த பெண்ணோட கழுத்து எலும்புகள் உடைப்பட்டு இருக்கிறதுனால அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க. இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கத்தியால குத்துறாங்களா இல்ல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண்ணோட கழுத்து எலும்புகள் தான் ஃபர்ஸ்ட் உடைபட்டிருக்கு. அதுல அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. அந்த பெண்ணை கத்தியால குத்துனப்ப அவங்க உயிரோட இல்ல. தட் மீன்ஸ் அந்த பெண் இறந்து போனாங்களா இல்லையாங்கிறது அந்த கொலைகாரனுக்கு தெரியல. பட் அவங்களோட மரணம் நிச்சயமா நிகழணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான கோபத்துல தான் அந்த கொலைகாரன் இந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்கான். இப்படித்தான் இந்த ஃபர்ஸ்ட் பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு. 2வது பெண்ணோட தலையில கடுமையான காயம் இருக்கு. பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா. ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அந்த பெண்ணோட தலையிலே 2-3 டைம் தாக்குனதுல அந்த பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த 2 பேரும் இறந்து போன டைமும் அடுத்தடுத்து ஒரு 1/2 ஹவருக்குள்ள இருக்கும். ஸோ 2 பேரும் ஒரே டயத்துல ஒரே இடத்துல வச்சு கொலை பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 பெண்களை, அப்பாவி பெண்களை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி ஸ்காட்லாந்துல இருக்க ஒரு பள்ளத்தாக்குல தூக்கி போட்டு போன அந்த நபர் யாரு? இந்த 2 பெண்கள் யாரு? இவங்களை எதுக்காக அவன் கொலை பண்ணா? அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஸ்காட்லாந்தில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவனா இல்ல வேற ஊரை சேர்ந்தவனா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். ஸோ உங்க டைம் 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ என்னதான் பல வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கா இருந்தா கூட இதுல ஸ்காட்லாந்து போலீஸ் யூஸ் பண்ண ஃபாரன்சிக் டெக்னிக் அன்பிலீவபிள். உண்மையிலே இப்ப கூட லேட்டஸ்டா இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளவு திறமையா இந்த வழக்கை சால்வ் பண்ணிருக்காங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஸ்காட்லாந்து போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல்கள் ஒரு பேப்பர்ல சுத்தி இருந்தது, நியூஸ் பேப்பர்ல. அதுவும் சண்டே கிராஃபிக்ங்கிற ஒரு நியூஸ் பேப்பர், செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி வந்த நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரையும் டெய்லி ஹெரால்டுங்கிற இன்னொரு நியூஸ் பேப்பரையும் போலீஸ் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அப்ப ஸ்காட்லாந்துல வரல, இங்கிலாந்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிற வடமேற்கு பகுதியில், நார்த் வெஸ்ட் இங்கிலாந்துல மட்டும்தான் இந்த நியூஸ் பேப்பர். அதுவும் சண்டே கிராஃபிக் இந்த நியூஸ் பேப்பர் வந்து இந்த நார்த் வெஸ்ட் இங்கிலாந்துல இருக்கிற லான்காஸ்டர் அப்படிங்கிற ஊர்ல தான் நிறைய பேர் வாங்கி படிப்பாங்க. அப்படிங்கிறதுனால மேபி இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரனோ இல்ல அந்த விக்டிமோ நார்த் வெஸ்ட் இங்கிலாந்துல இருக்கிற லான்காஸ்டர்ங்கிற இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. பட் ஏற்கனவே போலீஸ் என்ன யூகிச்சாங்கன்னா, இந்த கொலை எப்ப நடந்திருக்கலாம், 15ஆம் தேதியோ இல்ல 16ஆம் தேதியோ. அப்போ ஸ்காட்லாந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, நார்த் வெஸ்ட் இங்கிலாந்துல போயிட்டு இந்த இடைப்பட்ட இந்த டயத்துல 15ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதிக்குள்ள யாராவது 2 பெண்கள் மிஸ் ஆயிட்டாங்களா, ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்களாங்கிற மாதிரி போய் தேடி பார்த்தா அப்போ அந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டையும் இந்த கொலை வழக்கையும் லிங்க் பண்ண முடியணும். இப்ப ஸ்காட்லாந்து போலீஸ் லான்காஸ்டர்ங்கிற இந்த ஊருக்கு விசாரணைக்கு வர்றாங்க. ஸோ நியூஸ் பேப்பரை வச்சு மட்டுமல்ல, நிறைய துணிகளை வச்சும் இந்த உடல் பாகங்களை சுத்தி இருந்தாங்க. அப்படி சுற்றப்பட்ட ஒரு உடல் பாகங்களை ஒரு துணி எப்படி இருக்குன்னா, லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு ப்ளவுஸ். அந்த ப்ளவுஸ்ல ஒரு யூனிக்கான விஷயத்தை பார்க்கறாங்க. அந்த ப்ளவுஸ்ல இருக்க ஆர்ம்பிட் ஏரியா கிழிஞ்சிருக்கு. அதை வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. எப்படி ஸ்டிச் பண்ணிருக்காங்கன்னா, குழந்தைகளோட சைல்டு ராம்பர்ஸ்ங்கிற ஒரு வகையான ட்ரெஸ்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த வழக்குல இன்னொரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இந்த நியூஸ் பேப்பரும் ஸ்டிச் செய்யப்பட்ட இந்த ப்ளவுஸும் என்ன கண்டுபிடிக்க உதவுனா, கொலை செய்யப்பட்ட இந்த 2 பேர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க உதவும். ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப இங்கிலாந்துக்கு போறாங்க. அப்படி ஸ்காட்லாந்து போலீஸ் இந்த இங்கிலாந்துல வந்து விசாரிக்கும் போது என்ன மாதிரிலாம் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி ஒரு பெண்மணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் மேரி ஜேன்கிற என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா, என்னோட பொண்ணுக்கு 22 வயசு ஆகுதுங்கிறாங்க.
அந்த பொண்ணு இங்கிலாந்துல இருக்க ஒரு டாக்டர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்க சார். சரி, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, உங்க பொண்ணு எங்க மிஸ் ஆயிட்டாங்க, நீங்க அந்த டாக்டர் வீட்டில் போய் விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அந்த காணாம போன மேரி ஜேன்கிற பெண்ணோட அம்மா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. சார், என்னோட பொண்ணு வேலை செய்யற அந்த டாக்டரோட பேரு பக் ரக்ஸ்டன். நான் அவரோட வீட்டில் போய் கேட்டேன். சார், என்னோட பொண்ணை 4 நாளாக காணோம், என் பொண்ணு வீட்டுக்கும் வரல, எங்கே இருக்காங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோ. உன் பொண்ணுக்கு இந்த ஏரியாவில் இருக்க ஒருத்தங்க கூட காதல் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவன் மூலமாக உன் பொண்ணு கர்ப்பமாயிட்டான். 1935 கர்ப்பத்தை கலைக்கிறது இங்கிலாந்துல ஒரு மிகப்பெரிய குற்றம். ஸோ கர்ப்பத்தை கலைக்க முடியாது. அப்போ என்னோட மனைவி, அதாவது இந்த டாக்டர் பக் ரக்ஸ்டனோட மனைவி இசபெல்லாங்கிற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி தான் வீட்டில் வேலை செய்கிற இந்த மேரி ஜேனுக்கு அவங்க கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ நீ உன் பொண்ணை காணொன்னு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, உன் பொண்ணு திரும்ப வந்துருவாங்கிற மாதிரி இந்த டாக்டர் காணாம போன மேரி ஜேனோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களும் இந்த தியரியை நம்பியிருக்காங்க. பட் இது நடந்து ஒரு வாரமாச்சு, அப்பவும் தன்னோட பொண்ணு திரும்ப வரல. இதனால தான் சந்தேகப்பட்டவங்க அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி டாக்டர் வீட்டில் வேலை பார்க்குற என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா, அந்த வீட்டு ஓனர் டாக்டர் இந்த மாதிரி ஒரு தியரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாளே அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இதே டாக்டர் பக் ரக்ஸ்டன் என்ன பண்றாரு, அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, சார், என்னோட மனைவி இசபெல்லாவும் என்னோட வீட்டில் வேலை செய்கிற மேரி ஜேன்கிற பெண்ணும் 2 பேருமே ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க சார்ங்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, என்னோட வீட்டுக்குள்ள நிறைய பணம் வச்சிருந்தேன். ஸோ என்னோட வீட்டு கபோர்டை உடைச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு 100 பவுண்டுக்கு மேல காசை எடுத்துட்டு வீட்டில் இருக்க சில வேல்யூபிள் திங்ஸை எடுத்துட்டு என்னோட மனைவியும் என் வீட்டில் இருக்க அந்த வேலைக்காரி 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு இவர் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பட் இந்த 2 கம்ப்ளைண்ட்டுமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. பட் இந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பட் அவங்க கிட்ட இந்த டாக்டர் ஏற்கனவே அந்த கர்ப்பம் சம்பந்தமா சில பொய் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டாக்டரே வந்து வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால இப்போ உண்மையிலேயே போலீஸுக்கு இந்த டாக்டர் மேல ஒரு சந்தேகம் வருது. அட் தி எண்ட் இந்த 2 பெண்களும் இப்ப காணாம போயிட்டாங்கிற மாதிரி தான் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ இதே லான்காஸ்டர்ங்கிற ஊருக்கு தான் ஸ்காட்லாந்து போலீஸ் வர்றாங்க. அங்க இந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. சார், இந்த மாதிரி 2 பொண்ணுங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ போலீஸ் எடுத்தவனையே இந்த டாக்டர் பக் ரக்ஸ்டன்ங்கிற நபரை விசாரிக்காம அந்த காணாம போன வேலைக்கார பெண்மணி மேரியோட அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த மேரியோட அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், நான் 14ஆம் தேதி தான் என்னோட பொண்ணை கடைசியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு எங்க போனான்னு தெரியல. இந்த டாக்டர்கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் கர்ப்பத்தை கலைக்க போனாங்கிறாரு, அப்புறம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கிறாரு. எனக்கு நம்ம அந்த டாக்டர் மேலதான் சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி அந்த வேலைக்கார பெண்மணியோட அம்மா சொல்றாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க, இந்த கிரைம் சீன்ல உடல் பாகங்களை சுட்டதுக்காக பயன்படுத்தப்பட்ட லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு பிளவுஸ் எடுக்கிறாங்களே, அந்த பிளவுஸை இந்த பெண்ணோட அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பிளவுஸை பார்த்த உடனே இந்த பெண்மணி ஷாக் ஆயிட்டாங்க. சார், இந்த பிளவுஸ் என்னோட பொண்ணோடது தான் சார், மேரி ஜேனோட பிளவுஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் கொலை செய்யப்பட்ட 2 பேர்ல ஒருத்தர் மேரி ஜேன் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அப்போ அந்த பிளவுஸ்ல கிழிஞ்ச இடத்துல ஒரு குழந்தைகள் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிதாங்களே, இதை பத்தி உங்களுக்கு தகவல் தெரியுமா கேட்டா எனக்கு தெரியாது. பட் என்னோட பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லி இன்னொரு பெண்ணை அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ காணாம போன அந்த மேரியோட ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது அந்த வேலைக்கார பெண்மணியோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. அந்த ட்ரெஸ் எப்படி பார்த்து அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார், இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, அதை ஒரு குழந்தைகள் போற ட்ரெஸ்ஸை வச்சு தச்சிருக்காங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை நான் தான் சார் வாங்கி கொடுத்தேங்கிறாங்க. யாருக்கு வாங்கி கொடுத்த? என்னோட ஃப்ரெண்டு மேரி வேலை செய்கிற அந்த டாக்டர் வீட்டில் வேலை செய்கிற அந்த தம்பதிகளோட குழந்தைகளுக்கு தான் சார் நான் வாங்கி கொடுத்தேங்கிறாங்க. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன செய்யுதுன்னா, இந்த டாக்டரோட மனைவியும் காண போயிட்டாங்க, இசபெல்லாங்கிற பெண்மணியும். ஸோ இப்போ மேபி அந்த கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்டது இசபெல்லாவோட உடலா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஒரு உடல் இந்த மேரிங்கிறது உறுதி செய்யப்படுது அந்த ப்ளவுஸ் மூலமா. பட் இன்னொரு உடல் இசபெல்லாக்கு சொந்தமானதா அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல போலீஸ் இருக்காங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இதுல சந்தேகப்படுற மாதிரி பிரைம் சஸ்பெக்டா இருக்காரு அந்த டாக்டர் பக் ரக்ஷன்கிற நபர் தான். இப்போ அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் வீட்டுக்கு விசாரிக்க போறாங்க. அவர் வீட்டுக்குள்ள போன போலீஸுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவரோட வீடே கம்ப்ளீட்டா கலைஞ்ச நிலையில இருக்கு. அவர் வீட்டுல கார்பெட் நிறைய ரிமூவ் பண்ணிருக்காரு, புதுசா ஒரு கார்பெட் போட்டிருக்காரு. அதை எல்லாத்தையும் தாண்டி அவரோட பாத்ரூம்ல இருக்க
பாத்டப்ல போய் பார்க்குறாங்க, எங்க பார்த்தாலும் பயங்கரமான கரையை ரீசெண்டாக க்ளீன் பண்ணியிருக்காரு. இதை எல்லாத்தையும் தாண்டி பாத்ரூம்ல இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மேபி இந்த வீட்டில் ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கலாம். அந்த கிரைமை மறைக்கிறதுக்காக இந்த வீட்டையே ஒட்டுமொத்தமாக அவர் க்ளீன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இந்த டாக்டர் மேல மேலும் மேலும் போலீஸுக்கு அதிகப்படுது. இப்போ போலீஸ் டைரக்டா அந்த டாக்டர் கிட்ட கேட்காம இந்த டாக்டர் வீட்ல ஒரு பெண்மணி வீடை க்ளீன் பண்றதுக்கு ஒர்க் பண்றாங்க. அந்த பெண்மணி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தான் இந்த இவரோட மனைவியும் அந்த வீட்டில் வேலை செய்யற மேரிங்கிற பெண்மணியை நான் பார்த்தேன். ஸோ 15ஆம் தேதி நான் வேலைக்கு வரதுக்காக முயற்சி பண்ணும்போது டாக்டர் என்னை காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ 15ஆம் தேதி நான் வேலைக்கு வரல. பட் 16ஆம் தேதி நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன், வீடு கன்றாவியா இருக்கு. எங்க பார்த்தாலும் வீடு கலைஞ்ச நிலையில இருக்கு. அவ்வளவு துர்நாற்றம் வருது. நிறைய கார்பெட்லாம் மாத்திருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த வீடை நிறைய க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. பட் எனக்கு கையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு, டோர்ல அடிபட்டுருச்சு. ஸோ இந்த வீடை ஃபுல்லா இன்னைக்கு நல்லா நீ தேய்ச்சி க்ளீன் பண்ணணும், அதுவும் பாத் டப்பை நல்லா க்ளீன் பண்ணணுங்கிற மாதிரி தான் வீட்டில் வேலை செய்யற அந்த பெண்மணிக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதை எல்லாத்தையும் தாண்டி இவரோட வீட்டு பேக் யார்ட்ல பார்க்கும்போது நிறைய துணிகளை போட்டு அவர் எரிச்சிருக்காரு. இந்த தடயங்களையும் ஏதோ டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அதையும் அந்த வேலைக்கார பெண்மணி பார்த்திருக்காங்க. இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னொரு மிக முக்கியமான தடயம். அதுக்கப்புறம் இவங்க பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இதே மாதிரி தான் சார் 16ஆம் தேதி அவர் என்னை காண்டாக்ட் பண்ணாரு. என்னோட வீடை கொஞ்சம் க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்டா, என் கையில அடிபட்டுருச்சுன்னாரு சார். ஸோ என்னோட வீடை ஃபுல்லா க்ளீன் பண்ணோம், அதுக்கு சன்மானமா என்னோட வீட்டில் இருக்க கார்பெட்டை உங்களுக்கு தர்றேங்கிறாரு. அந்த கார்பெட்டு நிறைய ஸ்ட்ரெயினா இருக்கு சார். அதை பத்தி கேட்டேன். அது ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, நீ ஒன்று பண்ணு, அந்த கார்பெட்டை க்ளீன் பண்ணி நீ யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. ஸோ அவர் வீடை ஃபுல்லா க்ளீன் பண்றதுக்கு கார்பெட்டை எனக்கு சன்மானமா கொடுத்தாருங்கிற மாதிரி பக்கத்து வீட்டு நபரும் சொல்றாரு. இந்த கிரைம் நடந்தது 1930ஸ்ல. அப்ப டிஎன்ஏ எல்லாம் கிடையாது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ரெண்டு விதமான சேலஞ்சிங்ஸ் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு தெரியுது. பட் அதே டயத்துல அந்த பள்ளத்தாக்குல கண்டுபிடிக்கப்பட்ட துண்டு துண்டா வெட்டப்பட்ட 2 மனிதனோட உடல் பாகங்கள் இந்த டாக்டரோட மனைவியும் அந்த வீட்டில் வேலை செய்யற வேலைக்கார பெண்மணிக்கு சொந்தமானது அப்படிங்கிற நிரூபிக்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. அதை எப்படி நிரூபிக்கிறாங்க அப்படின்னா, இந்த டாக்டர் வீட்டுக்குள்ள வச்சுதான் அந்த 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இந்த டாக்டர் வீட்டுக்குள்ள இருந்து நிறைய பொருட்களை சாம்பிள் எடுக்கிறாங்க. அன்றாடமா கிச்சன்ல யூஸ் பண்ற பொருள், பெட்ரூம்ல யூஸ் பண்ற பொருள், அதுக்கப்புறம் அந்த செவத்துல இருக்க வால்பேப்பர், இப்படின்னு பலவிதமான பொருட்களை எடுத்துட்டு போறாங்க. லேபுக்கு போயிட்டு ஸ்காட்லாந்து போலீஸ் இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து சாம்பிள் எடுக்கிறாங்க. அப்படி ஃபிங்கர் பிரிண்ட்டை சாம்பிள் எடுத்ததுக்கு அப்புறம் கிரைம் சீன்ல 2 உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பட் ஒரு உடலுக்கு சொந்தமான பெண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. பட் இன்னொரு பெண்ணோட உடல்ல கையில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்னுமே ஆக்டிவா இருக்கு. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டாக்டர் ரக் பஸ்டனோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வால்பேப்பர்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாருக்கு சொந்தமானதா இருக்கலாம் அப்படின்னா, இவங்க வீட்டில் வேலை பார்த்த மேரிங்கிற பெண்ணுக்கு சொந்தமான ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம். ஸோ பல மைல் தூரத்தில் ஸ்காட்லாந்தில் பள்ளத்தாக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த டாக்டரோட வீட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. ஸோ அது வந்து மேரி ஜேன் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறாங்க. இப்போ அவங்க இன்னொரு உடல் அவங்க மனைவியோடது எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பார்த்தா, அவங்க ஃபேஸையும் ரெகக்னைஸ் பண்ண முடியல, ஃபிங்கர் பிரிண்ட்டையும் இவர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரன்சிக்ல சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. இதை நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம். அதாவது இவங்களோட மண்டை ஓட எடுத்துப்பாங்க, கிரைம் சீனில் கிடைச்ச மண்டை ஓடு, அதுக்கப்புறம் இந்த டாக்டர் ஒய்ஃபோட ஃபோட்டோ, இது ரெண்டையும் அப்படியே வச்சு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஸோ அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மண்டை ஓடு டாக்டரோட ஒய்ஃப் இசபெல்லாக்கு சொந்தமானது அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும். ஸோ 1935 ஸ்கல் சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபாரன்சிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு சடலம் இந்த டாக்டரோட மனைவி இசபெல்லாக்கு சொந்தமானது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இப்போ ஒரு பார்ட் கிளியரா இருக்கு. ஃபைன், கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட 2 உடலும் இந்த டாக்டர் மனைவி அண்ட் டாக்டர் வீட்டில் வேலை செய்யற பெண்மணி. இப்போ இந்த டாக்டர் வீட்டுக்குள்ளதான் கொலை நடந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப டிஎன்ஏ இல்ல, அதனால இவங்களால ஒப்பிட்டு பார்த்து அந்த ரத்த கரைகள் எல்லாமே இவங்க 2 பேத்துக்கு சொந்தமானதுங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியல. பட் அப்ப போலீஸ் இதை எப்படி நிரூபிக்கலனா, இந்த டாக்டர் பல மைல் தூரம் டிராவல் பண்ணி இங்கிலாந்துலேருந்து ஸ்காட்லாந்துக்கு வந்து இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். அப்போ அவர் இங்கிலாந்துலேருந்து ஸ்காட்லாந்துக்கு வந்துட்டு போனாரு அப்படிங்கிறத நிரூபிச்சா அவர் லிங்க் பண்ணலாமா? இப்போ அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் ஸ்காட்லாந்து பக்கமே போகவே இல்லைங்கிறாரு. சார், நான் படித்தது என்னமோ ஸ்காட்லாந்துலாம், பட் வேலை பார்க்குறது இங்கிலாந்துல, நீங்க சொன்ன அந்த டேட்ல நான் ஸ்காட்லாந்துக்கு போகவே இல்லைங்கிறாரு. பட் அந்த இடத்துல தான் இவர் ஸ்காட்லாந்துக்கு போனாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு தடயம் கிடைக்கிறது. அதாவது இந்த டாக்டர்
17ஆம் தேதி இந்த உடல்களை தூக்கி போறதுக்காக போயிருக்காரு. அப்படி ஸ்காட்லாந்துக்கு உள்ள போகும்போது ரொம்ப பதட்டமா கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது முன்னாடி சைக்கிள்ல போன ஒரு நபரை இடிச்சிடறாரு. அந்த நபர் சைக்கிள் கார் கத்துறாரு. அவர் என்ன ஆனாரு, ஏதாவது காயம் பட்டிருக்கா, இது எதையுமே பார்க்காம இந்த டாக்டர் வண்டியை நிப்பாட்டாம போயிருக்காரு. அப்போ இவரோட காரோட நம்பரை அந்த சைக்கிளிஸ்ட் நோட் பண்ணி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை ஸ்காட்லாந்து போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இவரோட கார் நம்பர் ஸ்பெசிபிக்கான அந்த டேட்ல ஸ்காட்லாந்துக்கு உள்ள இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டாக்டர் ஸ்காட்லாந்துக்கு 17ஆம் தேதி வந்திருக்காரு அப்படிங்கறத இந்த சைக்கிளிஸ்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமா நிரூபிக்கப்படுது. இப்போ கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த 2 உடல்கள். இவரு அப்ப ஸ்காட்லாந்துக்கு போனார் தெரியுது. அப்போ இந்த வீட்டுல வச்சுதான் கொலை செய்யப்பட்டது அப்படிங்கறத எப்படி நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய தடயங்களை கலெக்ட் பண்றாங்க. அப்ப இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த டாக்டர் என்ன சொல்றாரு, நான் அந்த மாதிரி கொலை பண்ணல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னோட மனைவியும் வீட்டு வேலைக்காரியும் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப போலீஸ் ஆபீசர் கேக்குறாங்க, உங்க வீட்டுக்குள்ள நிறைய ரத்த கரைகள் இருக்கு, அதாவது உங்க வீட்டு மாடிப்படி, உங்க மாடிப்படி போற வர்ற அந்த ஹேண்ட் ட்ரையல் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் பாத்டப், இந்த ரத்த கரைகள் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. பதில் இல்ல. அதே மாதிரி வீட்டில் இருக்க கார்பெட்லாம் ஒரே நாள்ல மாத்திருக்கீங்க, மாத்தப்படாத கார்பெட்லயும் நிறைய ரத்த கரைகள் இருக்கு, அந்த ரத்த கரைகள் யாருக்கு சொந்தமானதுன்னு கேக்குறாங்க. அதுக்கும் பதில் இல்ல. வீட்டுல ஃபுல்லா வால்பேப்பர் எல்லாத்தையும் நிறைய இடத்துல மாத்திருக்காரு, பெயிண்ட் அடிச்சிருக்காரு, அதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டா அதையும் சொல்ல முடியல. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வீட்டு பாத்டப்ல இருந்து ஒரு பைப் அவுட்லைட் அவங்க வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற ஒரு சாக்கடைக்கு போகும் பாத்தீங்களா, அந்த சாக்கடையில நிறைய ரத்த கரைகள், மனிதனோட திசுக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி சார் உங்க வீட்டு பாத்டப்ல இருந்து வந்தது அப்படிங்கறத கேக்குறாங்க. அதுக்கும் இவர்கிட்ட இருந்து பதில் இல்ல. சோ இதுல இருந்து நல்லாவே தெரியுது இவரோட மனைவியும் அந்த வேலைக்காரியும் இவர் தான் கொலை பண்ணி அந்த வீட்டோட பாத்டப்புகளை வச்சு துண்டு துண்டா வெட்டி ஸ்காட்லாந்துல அந்த பள்ளத்தாக்குல போய் தூக்கி போட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இப்போ இந்த டாக்டரை அரெஸ்ட் பண்றாங்க. கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடல்கள் இந்த 2 பெண்கள் தானா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக்கும் போலீஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது அந்த 2 பெண்களோட கால் பகுதி ரொம்ப கிளியரா இருக்கு, அதுல எந்த டேமேஜும் ஆகல. அந்த கால் பகுதியில இருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க. கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 2 பெண்களோட கால் மாதிரியை எடுக்கிறாங்க. அதாவது ஜெலிட்டின் கிளைசரின் அப்படிங்கிற ஒரு ஜெல் யூஸ் பண்ணி இவங்க 2 பேரோட கால் பகுதியை ஒரு அச்சு எடுத்துக்கிறாங்க. இது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இப்ப டாக்டரோட வீட்டுக்கு போய் அந்த டாக்டரோட மனைவி யூஸ் பண்ற ஷூஸையும் அந்த வீட்டு வேலைக்காரி யூஸ் பண்ற ஷூஸையும் வச்சு கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 2 சடலங்களோட காலோட சாம்பிளையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கறாங்க. இது இவங்க யூஸ் பண்ண ஷூஸ் தானா அப்படிங்கறதையும் நிரூபிக்கிறாங்க. அது ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கா. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். நியூஸ் பேப்பர் எங்க இருந்து வந்தது, ஒன்லி இந்த ஊர்ல இருந்து மட்டும்தான் அந்த நியூஸ் பேப்பர் வருது, கரெக்டா. அந்த 2 பேரும் எப்போ காணாம போனாங்களோ அதே டைத்துல தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த 12 நாள்ல அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எண்டோமாலஜிஸ்ட் எப்போ அந்த உடல்கள் தூக்கி போடப்பட்டிருக்கு அப்படிங்கறத கரெக்டா சொன்னாங்க. ஸோ இந்த டைம் லைன் பக்காவா மேட்ச் ஆகுது. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, சந்தேகப்படும்படியா இவர் ஏதோ பொருட்களை எரிச்சாரு. அந்த வீட்டு வேலைக்கார பெண்மணி என்ன சொன்னாங்க, இவர் வீட்டுக்குள்ள ஃபுல்லா பக்காவா கிளீன் பண்ண சொன்னாரு, பக்கத்து வீட்டுக்காரர் கிளீன் பண்ண சொன்னாருங்க. இவர் கார்ல ஸ்காட்லாந்துக்கு வந்தாருங்கிறாங்க. இவர் வீட்டுக்குள்ள அந்த ரத்தக்கரை எப்படி வந்ததுன்னு பதில் சொல்ல தெரியல, சாக்கடையில் இருக்க திசுக்கள் எப்படி வந்ததுன்னு பதில் சொல்ல தெரியல. ஒட்டு மொத்தத்துல இந்த டாக்டருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கு. ஃபைனலா இவரோட மனைவியும் அந்த வீட்டு வேலைக்கார பெண்மையும் கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த டாக்டர் அரெஸ்ட் பண்றாங்க. பட் கிரைம் அப்படின்னா மோட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இவர் இதுக்காகப்பா அந்த 2 பேரை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டாக்டர் சரியான ரீசன் சொல்லாட்டா கூட போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த டாக்டர் எப்படின்னா பேசிக்காவே ஒரு சந்தேக பேர்வழி. தன்னோட மனைவியை எப்பவுமே சந்தேகப்பட்டு இருப்பாரு. தன்னோட மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்குமோங்கிற சந்தேகம் இவருக்கு எப்பவுமே இருக்கு. பட் ஆக்சுவலா அவங்க மனைவிக்கு இன்னொரு ஆண் கூட தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த தடயமும் கிடைக்கல. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ எடின்பரோல ஒரு வெட்டிங்காக அவங்க மனைவி போயிருக்காங்க. அப்போ இவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்படி கல்யாணத்துக்கு போன இடத்துல தன்னோட மனைவி இன்னொரு ஆணை போய் மீட் பண்ணிருக்கான ஒரு சந்தேகம் வருது. ஸோ அவங்க மனைவி வீட்டுக்கு வர்றாங்க. அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்தப்போ 2 பேத்துக்குள்ளேயும் கடுமையான ஒரு ஆர்குமெண்ட் வருது. அப்ப கோபத்துல தன்னோட மனைவியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி மேல இருக்க கோபம் தீராம கத்தியை வச்சு குத்துறாரு. அப்பதான் இந்த வீட்டுல வேலை செய்யற அந்த மேரிங்கிற பெண்மணி வர்றாங்க. மேபி அவங்க ஐ விட்னஸா இருந்திருக்கலாம், இந்த கொலையை நேருக்கு நேரா பார்த்திருக்கலாம். அதனால வேற வழியே இல்லாம இந்த மேரியையும் கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனாலதான் அந்த
மேரியில வந்து தலையில ஒரு காயம் இருக்கு, தலையில பிளட் ஃபோர்ஸ் டிராமா ஏற்பட்டதுனால தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ 2 பேரையும் கொலை பண்ணி அவங்க உடலை துண்டு துண்டா வெட்டி இவர் ஸ்காட்லாந்துல வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதுதான் இந்த கொலைக்குரிய மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஃபைனலா மார்ச் மாசம் 1936 இந்த வழக்கோட விசாரணை இங்கிலாந்து நீதிமன்றத்துக்கு போது இந்த டாக்டர் நான் அந்த கொலையை பண்ணவே இல்லைங்கிறாரு. பட் இவருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால ஃபாரன்சிக் எண்டோமாலஜிஸ்ட் அந்த காலத்திலே அவ்வளவு தடயங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா இங்கிலாந்து நீதிபதிகள் இவர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இங்கிலாந்து நீதிமன்றத்தில் இந்த டாக்டர் பக் ரக்ஸ்டனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. மே மாசம் 1936 தூக்கு தண்டனை மூலமா இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. ஸோ இவருக்கு எப்போ மரண தண்டனை கொடுத்தாங்களோ அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு அந்த இடைப்பட்ட 2-3 மாச டயத்தில் இவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அந்த லெட்டரை என்னோட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க படிச்சு பொதுமக்களுக்கு சொல்லணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இவரோட மரண தண்டனை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா அது ஒரு கன்ஃபெஷன் லெட்டர். அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, என்னோட மனைவியும் வேலைக்கார பெண்மணியும் நான் தான் கொலை பண்ணேன். எனக்கு என்னோட மனைவி மேல சந்தேகம் இருந்தது, என்னோட மனைவி மேல பொறாமை உணர்ச்சி இருந்தது, அதுக்காண்டி தான் என்னோட மனைவியை கொலை பண்ணேன். இந்த குற்றத்தை நான் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல அவர் எழுதி வச்சிருந்தாரு. இந்த கேஸ்ல ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, இந்த கொலையாளி டாக்டர் பக் ரக்ஸ்டன்ங்கிற நபர் நம்ம என்னமோ பார்க்க ஒரு இங்கிலீஷ்காரமா இருந்தா கூட இவர் பேசிக்காவே ஒரு இந்தியன். நம்ம இந்தியாவில் இருக்கிற பாம்பேல தான் பிறந்து வளர்ந்தவர். டாக்டர் படிப்புக்காக ஸ்காட்லாந்துக்கு போயிருக்காரு. அப்போ ஸ்காட்லாந்தில் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு இங்கிலாந்தில் வேலை பார்த்துருக்காரு. அப்போ இங்கிலாந்து பெண்மணியை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த கிரைம் எல்லாமே நடந்திருக்கு. இந்த கேஸை நிக்நேம் வச்சு எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஜிக்ஸா கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜிக்ஸா அப்படின்னா ஜிக்ஸா பசில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சின்ன சின்னதாக பசில் இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். ஏன் இந்த கேஸை ஜிக்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 70க்கும் மேற்பட்ட வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்கள் கிடைச்சா கூட ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் அதை எல்லாத்தையும் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு முழு உருவம் கொடுத்து தான் இந்த கேஸை சால்வ் பண்ணதுனால தான் இதுக்கு பேர் வந்து ஜிக்ஸா கொலை அப்படிங்கிற மாதிரி வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான பேர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த வழக்கு என்னதான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்தா கூட என்னால் நம்பவே முடியல. 100 வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்காட்லாந்து சயின்டிஸ்ட் ஃபாரன்சிக் எண்டோமாலஜிஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் உடம்புல இருந்த அந்த பூச்சிகளை வச்சு எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த உடல் இங்கே டிஸ்போஸ் செய்யப்பட்டதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ இல்லாத காலத்தில் கூட கிரைம் சீன்லேருந்து பலவிதமான பொருட்களை எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டை லிஃப்ட் பண்ணி கிரைம் சீனில் கிடைச்ச அந்த விக்டிமோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் பண்ணி ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கம்பைன்டு எஃபர்ட். அதாவது ஃபாரன்சிக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்காட்லாந்து போலீஸும் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியூஸ் பேப்பரை வச்சு இது இங்கிலாந்தில் நடந்த கிரைம்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி அதில் ஒருத்தவங்க திங்க் பண்ணாங்க பாருங்களேன், இந்த உடலை அவன் ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டு போகாமல் இந்த பக்கம் பள்ளத்தாக்கில் இருக்க ஒரு சிற்றோடையில் தூக்கி போட்டு போனான் பார்த்தீங்களா? ஸோ அப்போவே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வெளியூர்காரன்னு. ஸோ அந்த மாதிரி திங்கிங் தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டருக்கு தேவை. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் இவன் ஸ்காட்லாந்துக்காரன் இல்லை இங்கிலாந்துக்காரன் தேடி போயிருக்காங்க. இப்போ இவன் ஸ்காட்லாந்தில் இருக்க ஒரு கொலைகாரன் இங்கேயே தேடிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? முடியாது. உண்மையிலேயே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட்னா இது ஸ்காட்லாந்துல நடக்கல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதா. அதுக்கப்புறம் அந்த 2 பெண்கள் மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸை ட்ராக் பண்ணி அதை அப்படியே ஒரு மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த வேலைக்கார பெண்மணியோட அம்மாவை மீட் பண்ணி அந்த டாக்டருக்கு போய் அப்படி உண்மையிலேயே போலீஸ் வேற லெவலில் ஒர்க் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே வேற லெவலில் ஒர்க் பண்ண ஃபாரன்சிக் அண்ட் போலீஸ் ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.